பாப்பா இங்கே பாருங்கம்மா. ரித்திகா. எனக்கு ஒரு பையன் இது படிச்சுட்டு 1.5 வயசு. பாப்பா இங்கே பாருங்க. ஏதோ குழந்தைங்க
யார் இப்போ எடுத்து say something different like இன்னைக்கு ஈவெண்ட் வந்து நான் வரும்போது ஆஃபீஸ் பெர்மிஷன் போட்டு தான் வந்தேன். சீஃப் கெஸ்ட் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு சே ஒன் பை ஒன். லைக் சீஃப் கெஸ்ட் செலெக்ஷன் லைக் ஒரு டாக்டர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது கூட ஒரு என்ன சொல்கிறது, உடல்பேட்டையில் ஒரு எல்லா இடத்துலையும் செகண்ட் டைமில் தான் நான் வந்தேன், ஆனாலும் நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்களில் நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் மூவ் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது. அந்த சார் சொல்லும்போது சிறிய கனவாக இருந்தாலும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுன்னு சொன்னதாகட்டும். சரி, இந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இட் ஷோஸ் வெரி வெல். அதே மாதிரி உங்கள் செக்ரட்டரி சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபியூச்சர் லீடர்ஸை இங்கேயே டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தட்ஸ் ஹவு லைக் வி ஆர் லைக் ட்ரூலி ஃபீல் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல எங்கள் குழந்தைகளை உள்ளே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் நான் எப்பயுமே சொல்லுவேன், என் பையனுடைய ரொம்ப சுட்டியாக இருக்கும், அவன் 3 months தான் ஆச்சு இந்த ஸ்கூலில் சேர்ந்து. ஆனால் இன்றைக்கி அவனோட பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவனுடைய அந்த அப்ரோச்சஸ் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் ஆகிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பேசுகிறேன். இன்ஃபேக்ட் வி ஃபீல் ரொம்ப என்னால் வீட்டில் அவனை டாலரேட் பண்ணிக்க முடியலன்னு நான் சொன்ன ஒரு காலம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க மிஸ்ஸிங்கிட்டே நான் புரிஞ்சிருக்கேன், எப்படி மேம் வச்சுக்கிறீங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவன மாதிரி ஒரு சுற்றி நல்ல பையனை நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ப்ரீகேஜி சீட் போகிற எல்லா டீச்சர்ஸையுமே ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர்ஸ். ஈவன் நிஷா மேடம் தான் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் சில விஷயத்தை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, இந்த போஸ்டர்ஸ் நம்ம கோவஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணது எக்ஸ்ட்ராடினரி திங், லைக் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது எங்கள் குழந்தைங்க மேலே வர்றாங்க, நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன, யார் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அது வந்து இந்த வயசுலேருந்தே ஒரு ஸ்டேஜ் கல்ச்சரை நீங்கள் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் செலெக்ஷன் ஆகட்டும், இங்கே நின்று ஒரு மிஸ் அந்த ஃபஸ்ட்டு சாங் காணவங்க, அவங்க எனக்கு சரியாக தெரியல, அழகாக அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அழகாக அவங்கள பார்த்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இன்றைக்கி நிறையா நிற்க வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு. அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் எங்கள் பசங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறதுல வி ஃபீல் வெரி ப்ரௌட். உண்மையாலுமே சொல்கிறேன், எஸ்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த நம்பிக்கையில் சேர்த்துணுங்கிறது செகண்டரி பாயிண்ட்டாக போச்சு. இன்றைக்கி எல்லாமே தூக்கி சாப்பிட்டீங்க. ஒரு நல்ல இடத்துல விட்டுருக்குறோம். எங்களோட குழந்தைங்களோட பேஸை வந்து நல்ல இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அவங்களோட ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஏன்னா இதுதான் எப்பயுமே என்னுடைய ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் சொல்லுவேன், மழலை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அப்பாவும் குழந்தையும் மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. அப்பாட்ட குழந்தை கேட்குறா, அப்படி எதுக்கு போகிறோம் அப்படின்னு, எறும்பு மருந்து வாங்க போகிறோன்னு சொல்கிறோம். நம்ம எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவோம்? எறும்பு அதிகமாக இருந்ததுன்னா சாகடிக்கிறதுக்காக வாங்குவோம். எறும்பு மருந்து வாங்க போகிறோம். அந்த குழந்தை கேட்டுச்சாமா, எறும்புக்கு ஜுரமாப்பா அப்படின்னு. அப்பா திரும்பி வந்துட்டாராமா. தட்ஸோ அந்த மழலை செல்வங்கள் அந்த வயசில் இருக்கிற அந்த ஒரு யதார்த்தங்கள், அந்த ஒரு அன்பு கருணையை வந்து நீங்கள் இந்த பேசுகிற ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு பூத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது என் பையனாகட்டும் எல்லாத்தோட பையங்களும் ரொம்ப நல்லா வளர்றாங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எஸ்ஆர்ஓட என்டையர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு. பையனாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வர்றதுங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. வித்தவுட் மேனேஜ்மெண்ட் we cannot do anything. ஸோ அதனால் உங்களுக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். Okay, so first of all, we are extremely proud of our daughter performance. We sincerely thank all the teachers and the staffs who are behind back to grow up the children like this.
And we also appreciate the school management and board for onboarding the positive such a learning environment for the children. Your efforts truly make difference in shaping the children's futures actually. And a special note of appreciation to Nisha ma'am and Moria ma'am for dedicated efforts, patience towards the children's futures. Your encouragement and care have played a significant role in my daughter's growth and confidence. Thank you. And first of all, a big congratulations Gauri ma'am for award. And I asked mom, today I'm so happy because my daughter got 3 prizes I can't expect it. Totally, this honor goes to only Prema ma'am. Thank you so much. My English is not very good, so I'm telling Hindi. जब हमने शुरू रहे स्कूल सर्च किया था, सो सबसे पहले ये स्कूल हमें मिला. आई मीन मीट फर्स्ट गौरी मैम बिहेवियर इज टू गुड. थैंक यू मैम एंड गिव मी माय डॉटर इज great opportunity. All development is too good. The school atmosphere is too good. Backend team is too good. Every development depends upon the school. So thank you so much, SRT, Principal Ma'am, Gauri Ma'am, thank you so much. வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். I am Ashita's mother and my daughter is associated with the school for the past 1.5 years. And the best part of the school is, they teach tradition to our children. I think that is what is the most important thing in today's scenario, I guess. When you learn every festival in the school, when they teach you every festival, right from Pongal, how Pongal is celebrated, why Pongal is celebrated, or be it a New Year, be it the Christmas festival, or any kind of a festival, that is something which is usually learned in community and in family environment. But when that is taught in the school, that was something that attracted me so much. I can't thank so much enough. And I always used to wonder how such a school has come up with such an idea. So I think the entire credit goes to Gauri ma'am. I've always thought about it as this particular school is something different from some other schools. I mean, many other schools. I in fact studied in Kendra Vidyalaya. Yeah, the entire team, yeah. So I studied in Kendra Vidyalaya and I also enrolled my child in many other schools. I'm from Madurai. I've put my child in Singapore also. I think the kind of education that here they give is something very truly commemorative, truly special. And the entire team, like how Gauri ma'am suggested, right from Principal ma'am, right from the entire crew here, Hindi teacher, Maurya ma'am, her class teacher, Tamil teacher, I think they're all doing a very fantastic job, I must say that. And today's event, if I want to talk about it, I mean, I've never seen like this before. It was exceptional, the kind of planning that has gone into, the kind of detailing that has gone into planning the entire event is completely exceptional. I must have to say that. I mean, right from the settings of the stage, and for every song there is a playback music or the background, the video that goes into it. I mean, I'm appalled to even think as in what kind of a preparation that you have done. I've never seen this. I mean, truly. I have many other co-parents putting in many of the ICIC, IB syllabuses, but I've never seen something like this. This is truly exceptional. This is truly grandeur, I must say that. And the entire credit goes to, as I said, the entire management, crew, and particularly Gauri ma'am. One thing I wanted to tell is, when I told her that my daughter wants to perform this, Bharatanatyam dance, I think she was the one who said, yeah, she should do it.
And then when she told that she can do it in the front beginning of the event itself, I was really excited, happy, and I think she did a good job as well. And thanks to the entire group who always suggested her to smile, laugh. She was encouraged so much by the teachers also. So thank you so much. And thanks for every other parent who wants to enroll their children here. And then you don't have to have a second thought about it. And you can just put your children here, the crew will take care of it. Yeah? Thank you so much. ஸோ என்னோட பேர் வந்து சேது. என்னோட சன் மிதுன் விஜய் வந்து சர்வீஸ் ஸ்கூலில் படிக்கிறான், யூகேஜி. ஹி இஸ் ஸ்டடிங் ஹியர் ஃபார் லாஸ்ட் 4 years. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியில் செகண்ட் டைம், ஏஜ் பத்தாதனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூகேஜி வரைக்கும் தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் யூகேஜி. ஸோ ஃபஸ்ட்டு யூகேஜி வரைக்கும் தான் இருந்துச்சு. நான் மேம் கேட்டேன், இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்களா, ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருதுங்க சார் அப்படின்னாங்க. மறுபடியும் போயிட்டு கேட்டேன், மேம் இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இங்கேயே சேர்த்துலான் இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நியூ பில்டிங் போட்டிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி மேம். ஸோ 7th வரைக்கும் இங்கே யூ கேன் மேக் அவர் சன் டு ஸ்டடி ஹியர். அண்ட் சார் வந்து எனக்கு தெரியும், ஷட்டில் விளையாடுறப்போ 11th ஸ்போர்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கேட்கணும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ரியலி குட். சூலூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ஒரு கிட்ஸ் வச்சுட்டு அவங்க வீட்லேயே சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அவங்கள வச்சு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது இட்ஸ் ரியலி கிரேட் ஸ்கூல். நான் நிறைய டைம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயும் நான் வந்து நிறையா கிளாஸ் மெம்பர்லாம் பேசியிருக்கேன், ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அவங்க அதை ரொம்ப சாஃப்ட்வேர் எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஸ்கூல். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் ஸ்ரீகுரு. என் டாட்டர் வந்து லிட்வினியா எல்கேஜி படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தாராபுரம், அங்கேருந்து இங்கே ரெசிடென்ஸ் மூவ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்கூலை பார்த்தேன். ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து நம்மளோட வீடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூலோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையும் நம்ம எல்லா ஃபேக்டரியும் பார்ப்போம் யூஸ்வலாகவே. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணி தான் நான் எஸ்ஆர்ஏ லிட்டில் பட் ஸ்கூல் சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் நேம் லிஸ்ட் அவுட் பண்ண விரும்பலை. எல்லா ஸ்கூல்ஸும், கிட்ஸ் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும், பெரிய ஸ்கூல்லேருந்து சின்ன ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை ஒரு ஃபோன் வாங்குகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிராண்ட் இல்லை இன்னொரு பிராண்ட் பார்ப்போம். ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம், ஒரு 4-5 ட்ரெஸ் பார்த்து ஃபைனலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய கிட்டோடைய எஜுகேஷனுக்கு நம்ம ரொம்ப தூரம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப பேஸும் கூட. நம்ம ஒரு பில்டிங் கட்டும்போது எப்படி பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம பில்ட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் கிட்டுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து நான் சூஸ் பண்ணது எஸ்ஆர்ஏ லிட்டில் பட்ஸ். நான் ஒவ்வொரு டைமும் ஓவர் ஆஃப் த பீரியட் ஒரு 3 months கழிச்சு, ஒரு 6 months கழிச்சு, இப்போ இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு கரெக்டாக தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு த டீம், கௌரி மேம் அண்ட் திவ்யா மேம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஸ்கூல் அப்ரோச் பண்ணும்போதும் சரி, ப்ளஸ் ஆர் மைனஸஸ், அதாவது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு புன்முறுவலோட நம்மளை வந்து அவங்க வரவேற்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு அந்த ஒரு இதே கிடையாது. ஒரே நிமிஷம் சார். ஸோ அந்த ஒரு இது வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு புன்முறுவல் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கு உள்ளே போகிறதுக்கு, நம்ம சைல்டை பற்றி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நமக்கு தோணும். ஸோ அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இதுக்கான பேக் எஃபர்ட் போட்ட எல்லாத்துக்கும் ப்ளஸ் கௌரி மேம் டீம், கண்டிப்பாக ஹோல் டீமுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக அதை ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியாது. கௌரி மேம்னால மட்டும், கௌரி மேம் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு சில கலர்ஸ் டே அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே. ஓகேவா? ஒரு 2 கலர் டேக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இங்கே எல்லா கலர் டேவும் புதுசாக தான் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? சூப்பராக பண்ணீங்க. இது இன்னும் மேலும் நல்லா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ்லினியா யூகேஜியில் படிக்கிறாங்க. when I started her, நான் அவளை ப்ரீகேஜி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் வெரி worried. அவள் வந்து கொஞ்சம் ஷை டைப், கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். நான் வந்துட்டு சொன்னேன், லைக் அவள் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாள், தமிழ் புரிஞ்சுப்பா நான் பேச மாட்டேன், இங்கிலீஷ் மட்டுமே பேசுவாள், ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. பட் ஆல் தீஸ் இயர்ஸ் அவள் இப்போ யூகேஜியில் இருக்கா. ஸ்டில் நான் பிளானிங் டு புட் அந்த ஹையர்ஸ் கிளாஸஸ். கொஞ்சம் ஏஜ் கேப் இருக்குது, அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சொன்ன மாதிரி த வே நவ் ஷி இஸ், அவள்
அவங்க பேசுறதும் சரி, ஆனால் எங்கே போனாலும் கேட்குறாங்க எந்த ஸ்கூல் இட்ஸ் அ வெரி குட். ஆனால் the way she connects with people, அவளோட என்கேஜ்மெண்ட், அவள் எங்கே போனாலும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவா, எப்படியாவது என்கேஜ் பண்ணிடுவா. அண்ட் அவங்க படிக்கிற விதம் சரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி படிக்கிறாங்க. அதே வந்து பெரிய விஷயம். கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஷாப் டு த டீம் தான், டீச்சர்ஸ் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் தான். அவங்களோட இது இல்லாமல் அவங்களால இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது, இவ்வளோ ஸ்டேஜ் பேர் இல்லாமல் மேலே வர முடியாது. ஆக்சுவலி கவிஞா வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் கூட ட்ராவல் பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்தில் ஸ்டேஜ் கிட்ட வரவே மாட்டா, தூக்கிட்டு வந்து நிற்க வைப்பாங்க. ஃப்ரம் பிளே குரூப் நான் தூக்கிட்டு வந்து நிற்க வைப்பாங்க, ஓடிடுவா. அந்த மாதிரி இருந்தது. நவ் ஆங்கர் பண்ணுறன்றது வெரி பிக் திங் ஃபார் அஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவள் வந்து எம்சி பண்ணுவா அப்படின்னு. மாங்கா சொன்னாங்க எம்சி பண்ணுறா அப்படின்னு. லைக் எங்களுக்கு அதனால ஓகே ஃபைன், ஷீ இஸ் ஆக்சுவலி டூயிங். இங்கே ஃபேஷன் இது பண்ணாங்க ப்ரீகேஜியில், அது வச்சு ஐ டுக் ஹர் டு அவுட் சைட் அண்ட் அங்கேயும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க ரேடியோ சிட்டியில். அங்கேயும் ஷீ வாஸ் நல்ல பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கே ஸ்கூலில் பண்ணுற சின்ன சின்ன விஷயம்னா அவங்க நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் பண்ண முடியுது. எங்கன்னா எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காங்க, வெளியில் போய் அதை பண்ணுவாங்க. அதனால எங்களால் அவங்க வெளியில் கூப்பிட்டு போக முடியுது. அண்ட் திஸ் இயர் அவங்க வந்து ரைம்ஸ் காம்படிஷன் ஸ்கூல்லேயும் வச்சுருந்தாங்க, வெளியிலேயும் வச்சுருந்தாங்க. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அண்ட் ஷி ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வெளியூர் ஸ்கூலில். அண்ட் இது எல்லாமே இங்கே டீம் எஃபர்ட், ஹவ் த ஸ்டாஃப் கைட் த கிட்ஸ் and take them in the way they are. And ஏதாவது அப்செட்டாக இருந்தால் கூட she tells மேம் கிட்ட இன்னைக்கு பேசினேன், மேம் கிட்ட சொன்னேன். The way they take is very good. And congratulations for the best school award for management, staff, principal, everybody. And year ahead, all the best. Thank you. Father of Mithran, UKGB. Okay, so I'm an academician. So I want to say some expectations from schools, what we expect. As an academician in college level, we are feeling what are the things we are teaching, they are knowing it, but they are not knowing how to express it and how to make what they learn to get to a success level. So that is the main one criteria which they are feeling little bit hard when they are coming for college. So on my suggestion, what it is, we want to develop a leadership quality in each and every student from your side. When they are going inside the college or school, in the school level itself, we need to make each and every student in that particular class to make them to come front, make them to say something in front of all the members and make them to appear for more and more project works. So it makes them to feel very comfort when they are asked to come in front and express their idea, which would be a very helpful part when they move to for job interviews as some kind of it. Even right now, during our college campus interviews, when the students are coming in, they are feeling very shy and they are outspoken and they are going very beyond and beyond with the other students, hesitating to speak in front of others. So that is a major drawback which I am feeling. We are getting a feedback and we are seeing regularly. So what your people are doing is very great and I am not just appreciating it, but the thing is, I want to convey my things which I am facing right now and we need this to be clarified to our words. So that is the one thing. And the other personal note, I want to mention about my son's medical condition. I think he has been a hyperactive child and he has some ADHD. And we thought whether he will cope up with education, whether he will study properly, we have so many doubts. And more often, why I choose SRA is, SRA they have only till UKG, let us try with SRA. Only they have schools till UKG, so they may mentor my son very well. And also we informed during the admissions to ma'am that what is the condition of my child. And they took special care to him. And now I am very feeling proud and to say that he is scoring around 48 and out of 50. Okay, so I am feeling a bit proud and they are taking care of my son and they have brought him to this level. So I congratulate all the teachers and management for bringing him. And the one other word which I want to mention here is the security system which they are maintaining. Even I one day came to the school without mentioning in WhatsApp message, they didn't send my son to me. So that is a thing which I request. So
Thank you, Lord. अनाज फादर हिंदी में एक्चुअली मैं रोक नहीं पाया मैं आपको बोलने से, इसलिए 3 एकेडमिक ईयर्स में उनके साथ हूँ और जिस एक्सपेक्ट के साथ मैंने एडमिशन दिया था इस स्कूल में एकदम 100% सेटिस्फाइड। और इस साल में सबसे ज़्यादा इंप्रेस हूँ सुबह में। मुझे लग रहा था हिंदी में लेकिन बिहाइंड रह जाएगी, लेकिन जितना मुझे डेवलपमेंट चाहिए था हिंदी में वेरी गुड, बहुत एक्सीलेंट कर रही है बच्ची मेरी। बाकी प्रेमा में गौरी में आपका तो जवाब ही नहीं, इतना अच्छा मैनेजमेंट और प्रिंसिपल मैम का डायरेक्शन सब कुछ बहुत बढ़िया है। सबसे ज़्यादा क्या है मुझे, मैं जहाँ पे काम करता हूँ वहाँ सारा मेल स्टाफ 100%, ओनली फ्यू लेडी एम्प्लॉय आर देयर। तो यहाँ मैं सबसे ज़्यादा इंप्रेस हूँ, पूरा फीमेल स्टाफ है तो जो आप कर सकते हैं अनएक्सपेक्टेड, मतलब इतना बेहतरीन आप लोगों का मैनेजमेंट है। सबसे ज़्यादा जो गर्ल पावर है जो लेडीज़ कर सकती है, ये मैंने यहाँ पर देखा, ये मेन बात है आज कि पूरा स्टाफ लेडीज है। आपने जो भी प्रोग्राम चाहे स्पोर्ट्स एक्टिविटी हो, एकेडमिक हो, आज का जो प्रोग्राम है सब इतना बेहतरीन अरेंजमेंट, आई कैंट बिलीव एंड थैंक यू मैम, कीप गोइंग दिस। और चाहूँगा आपका स्कूल ऐसे ही डेवलप करते रहे। मेरा तो लास्ट सेशन आपके साथ मजबूरी है, वरना मैं लगातार यहीं पर रहता आपके साथ। थैंक यू। People are from male, and here all the staff belongs to female, so he's encouraging about that. Thank you, sir, for your feedback. We should have a big thank to our respected chief guests for joining us today and encouraging with your words. I sincerely thank our correspondent principal, teachers, caretakers, choreographers, photographers for their hard work in making this annual day a success. My special to all the students for their wonderful performance, to the parents for their continuous support. Finally, I thank everyone present for being a part of this SRA. Thank you so much.